இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 3ல் உள்ள முக்கியமான 50 வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். தவறானவற்றை தேர்ந்தெடுக்க. வேலு நாச்சியாரின் கணவர் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். இது சரியானது. முத்துவடுகநாதர் வீர மரணம் அடைந்த இடம் சிவகங்கை. இது தவறானது. இந்த இடத்துல காளையார் கோவில் வரும். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இது சரியானது. வேலு நாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயர் மற்றும் வேலு நாச்சியாரின் தளபதிகள் பெரிய மருது சின்ன மருது. இது சரியானது. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை குறிப்பிடுகின்றார்? ஊவேசாவை குறிப்பிடுகின்றார். தமிழ் தாத்தா ஊவேசா. தேசிக விநாயகனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? இவர் 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தேரூரில் பிறந்தவர். 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிஞர். அனைத்து உயிர்களையும் தம் உயிர் போல கருதும் கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று கூறியவர் தாயுமானவர். தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். தலைமை கணக்கர். இனி பொறுத்துக. பெயர்ச்சொல் கண், வினைச்சொல் விளையாடு, இடைச்சொல் தந்தையும் தாயும், உரிச்சொல் மாநகரம். மா இந்த மாதிரி வேர்டு வந்துன்னா, அதாவது மாநகரம் ஒரு நகரத்தை மிகைப்படுத்தி சொல்வதற்காக மா அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் இது உரிச்சொற்றொடர். இடைச்சொல்னா தந்தையும் தாயும் அப்படின்னு வந்திருக்கனால அப்படிங்கிறது இடைச்சொல். பெயர்ச்சொல் கண். கண் ஒரு உறுப்பினுடைய பெயரை குறிக்கின்றது. அதனால் கண் பெயர்ச்சொல். வினைச்சொல் அப்படின்னா ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். விளையாடு அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்கின்றது. எங்கு சத்திய தர்மசாலையை வள்ளலார் தொடங்கினார்? வடலூரில். காந்தியடிகளின் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது உரிச்சொல். நகரம் அப்படிங்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறதுக்கு மாநகரம் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால் இந்த மா அதெல்லாமே உரிச்சொல் தான். மிகைப்படுத்தி சொல்வதற்கு பயன்படுத்தக்கூடியது உரிச்சொல். சோம்பல் என்ற சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. சோம்பல் சுறுசுறுப்பு. கண்ணி என்பது 2 அடிகளால் பாடப்படக்கூடிய பாடல் வகை ஆகும். 2 அடி. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. கலீல் கிப்ரான். இவர் ஒரு புதின ஆசிரியர், கவிஞர், ஓவியர். ஆசிரியர் அப்படிங்கிறது தவறானது. ஆதிரை எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆதிரை பூம்புகார் ஊரை சேர்ந்தவர். கீழ்கண்டவற்றுள் காரண பெயரை தேர்ந்தெடுக்க. வளையல். அது வளைந்திருப்பதனால் அதற்கு பேர் வளையல். மரம் அப்படிங்கிற பேருக்கு காரணமே தெரியாது. சுவர் ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியாது. யானை அதுக்கும் சரியான காரணம் கிடையாது. வளையல் வளைந்திருப்பதனால் அதற்கு வளையல். இதனால் இது காரண பெயர். 1000 பாவங்கள் செய்தவை எல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி. இனிமை கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்னுயிர். இன்னுயிர். ஆப்ஷன் சி இன்னுயிர். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் யார்? அன்னை தெரசா. பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்க. சொல் வகைகள். ஐ, மற்று இது எல்லாமே இடைச்சொற்கள். மாநாடு இது உரிச்சொல். மா அப்படிங்கிறது உரிச்சொல். அதனால் பொருந்தாதது மாநாடு. சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார்? மணிமேகலை.
உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் கைலாஷ் சத்யார்த்தி. கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரப்பி பாத்திரம் தோன்றும் நாள் எது? வைகாசி திங்கள் முழு நாள், அதாவது முழு நிலவு நாள், அப்படிதான் பொருள். வைகாசி திங்கள் முழு நாள்னா முழு நிலவு நாள். உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் என்று கூறியவர் யார்னா கலீல் கிப்ரான். இடைச்சொல் எதனை சார்ந்து வருகின்றது? பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல். கும்பி என்ற சொல்லின் பொருள் வயிறு. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கும்பி என்றால் வயிறு என்று பொருள். ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆசிய ஜோதியின் பாட்டுடை தலைவன் புத்தர். பாதம் என்ற கதை எந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றுள்ளது? தாவரங்களின் உரையாடல். தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பில் உள்ள ஒரு சின்ன சிறுகதை தான் பாதம். தெய்வ வள்ளுவன் செய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை என்று கூறியவர் தாரா பாரதி. தேசம் உடுத்திய நூலாடை என்று தாரா பாரதி எந்த நூலை குறிப்பிடுகின்றார்? திருக்குறளை குறிப்பிடுகின்றார். இதில் தாரா பாரதி. இனி பொறுத்துக. வள்ளலார், கைலாஷ் சத்யார்த்தி, அன்னை தெரசா. அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். வள்ளலார் பசிப்பினி போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். அதனால் ஆப்ஷன் சி 1, 2, 3. தாரா பாரதி எழுதிய நூல்களுள் பொருந்தாததை எழுதுக. புதிய விடியல்கள், இது அவர் எழுதின நூல் தான். இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இது எல்லாமே அவர் எழுதினது. எழுதாத நூல் உப பாண்டவம். உப பாண்டவம் இது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின நூல் உப பாண்டவம். மலை குடல் எலாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மலையலாம். வேலு நாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796 வரை ஆகும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. இதில் 3 இயர் ரொம்ப முக்கியமானது வேலு நாச்சியாரை பற்றி. காலம் 730 முதல் 796 வரை. சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. பூமியின் கிழக்கு வாசலாக திகழ்வது இந்திய நாடு. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். தாரா பாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். தாரா ராதா. இலக்கிய மாநாடு பொறுத்துக. சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேட்டினை எழுதியவர் ஜி.யு. போப். ஆப்ஷன் சி. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? பெயர்ச்சொல் 6 வகைப்படும். மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. கலீல் கிப்ரான் கவிதைகளை தீர்க்கதரிசி என்ற பெயரில் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் புவியரசு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். காந்தி அருங்காட்சியகம் எங்கு அமைந்துள்ளது? மதுரையில் அமைந்துள்ளது. காந்தியடிகளிடம் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊரும் மதுரைதான். கவி ஞாயிறு என்ற அடைமொழியினை பெற்றவர் தாரா பாரதி. இவருடைய இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. 1919 ஆண்டு பிப்ரவரி மாதம் காந்தியடிகள் முதன்முறையாக சென்னைக்கு வந்தார். 1937 சென்னை இலக்கிய மாநாடு நடைபெற்ற போது அம்மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் காந்தியடிகள். பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்றவர் காந்தியடிகள். இதில் கூற்று 1, 2 ரெண்டும் சரியானது. 3 தவறானது. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து என்று கூறியவர் யாருன்னா ராஜாஜி இல்லை, காந்தியடிகள் தான் சொல்லியிருக்காரு.
பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர்தான் ராஜாஜி. அதனால் கூற்று 3 தவறானது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். இது சரியானது. வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம், கன்னடம், உருது. வேலுநாச்சியாரின் அமைச்சர் சின்ன மருது. இது தவறானது. கூற்று 1 மட்டும்தான் சரி. வேலுநாச்சியார் அறிந்திருந்த மொழிகளில் கன்னடம் தவறானது. உருது, தமிழ், ஆங்கிலம், உருது இதுதான் சரியானது. கன்னடம் தவறானது. அதனால் கூற்று 1 மட்டும்தான் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கினார். இது சரியானது. அந்த இயக்கத்தின் மூலம் கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 86,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் சென்றுள்ளார். கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன்னா கூற்று 2 பாருங்கள். அந்த இயக்கத்தின் மூலம் 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். இது தவறானது. 86,000 குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். கூற்று 3ல் 86,000 கிலோமீட்டருக்கு 80,000 கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் பயணம் செய்து 86,000 குழந்தைகளை அவர் மீட்டுள்ளார். இதுதான் சரியானது. கூற்று 1 மட்டும்தான் சரி. இனி பொறுத்துக. ஆங்கில சொற்களுடன் தமிழ் சொற்கள். மெய்யுணர்வு. மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. சாரண சாரணியர், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், இளம் செஞ்சிலுவை சங்கம், ஜூனியர் ரெட் கிராஸ், கருணை மர்சி, கலைக்கூடம், ஆர்ட் கேலரி. அதனால் ஆப்ஷன் பி 54123 சரியானது. கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கவிமணி தேசிக விநாயகனார் 36 ஆண்டுகள் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இது தவறானது. ஆசிரியராக பணிபுரிந்தார். அதுதான் சரி. 36 ஆண்டுகள் சரி. ஆசிரியராக பணிபுரிந்தார் என்பதுதான் சரியானது. ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் லிலியன் வாட்சன் என்பவரால் எழுதிய லைட்ஸ் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது. லிலியன் வாட்சன் எழுதின நூல் லைட்ஸ் ஆஃப் ஆசியா இல்லை, லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேண்ட்ஸ், விளக்குகள் பலதந்த ஒளி. இது லிலியன் வாட்சன் எழுதிய லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். இந்த நூலானது அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான நூல். ஆனால் இது லிலியன் வாட்சன் எழுதியிருக்கு. இது லைட்ஸ் ஆஃப் ஆசியா கிடையாது. இது தவறானது. அனைத்தும் தவறு. அவ்வளோதான். இனி 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள ஃபுல் டெஸ்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.